ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். நாம் இன்னிலேருந்து ஒரு கிரகம் உங்களுக்கு ஒருவேளை நீச்சமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயனால் பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா அதனால் வர பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரம் செய்கிறதுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு வாய்ந்த கோயில்கள் உள்ளன. சரிங்களா? இந்த கோயில்களில் வரிசையில் முதல் பதிவாக நம்ம புதனோட கோயிலான திருவெண்காடு தலத்தில் உள்ள ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் இது வரைக்கும் 1000 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்திருந்தாலும் பலன் எப்படி எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பலன்கள், அதாவது அவங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், இதை பொறுத்து லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்குன்றதை பார்த்து, தசா புத்தி அதோட பிளானட் எங்கே இருக்குன்றதை பார்த்து பலன் எடுக்கிறது சம்மந்தமாக தான் இது வரைக்கும் நம்ம வீடியோவை போட்டுட்ருக்கோம். உங்களுக்கும் பலன் எடுக்கிறதுக்கு வரும் என்பது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் நோக்கம். அதனால் நீங்கள் பலன் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதோட உங்கள் கேள்வியை போட்டிங்கன்னா, இந்த கிரகம்னால எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு போட்டிங்கன்னா அதற்கான நிவர்த்தியோ இல்லை பதிலோ அதே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு 24 மணி நேரத்தில் வழங்கப்படும். பதிவை முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பரிகார கோயிலில் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு விரிவாக தெளிவாக புரிய வைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு புதன் அப்படின்றது எதற்குரிய கிரகம்? புதன்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு சம்மந்தமான கிரகம். அது உங்களுக்கு தெரியும், ஜோதிடர்களுக்கும் தெரியும், நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும். புதன்றது வித்யாகாரகன், அதாவது படிப்புக்குரிய கிரகம். இது படிக்கிறதுன்றது எந்த வயசு இருக்கவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா டிகிரி, சர்டிஃபிகேட்ஸ், பிஜி, அது மாதிரி தீசிஸ் சப்மிஷன் இதெல்லாம் 25 வயதுக்குள்ளேயே நடந்துடும். இந்த புதன் ஒருவேளை சரியாக அமையலைன்னா, நீச்சமாகவோ இல்லை 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் படிப்பு சம்பந்தமான விஷயம் பாதிக்கப்படலாம். இதை தவிர வேறு என்ன புதனுக்குரிய காரகம் இருக்கிறது? புதனில் நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் தொழில் அபிவிருத்தி, அதாவது லாபம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். தொழிலில் ஒரு ஸ்டாக்னன்சி இருக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்ததுன்னா அதற்கு சனியும் ஒரு காரணமாக இருந்தாலும் புதன் அதன் லாபம் குறைவாக